Hi guys, welcome to my channel Cloth Fashion SF. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பேட் வச்ச ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் அதை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போறோம் பேட் வச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பேக்ல வந்து சிம்பிள் பேட்டர்ன் வச்சிட்டு அதுல வந்து ரோப் வச்சு நான் தைக்க போறேன். சோ இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து புதுசா கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்களே உட்கார்ந்து தைச்சிடலாங்க. யார்கிட்டயும் நீங்க கேட்க வேண்டிய தேவை கூட படாது. எப்படி ப்ளவுஸ் தைக்கணும்ன்றது நான் உங்களுக்கு எல்லாமே டீடைலா சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ப்ளவுஸ் வந்து தைக்க நீங்க கத்துக்கலாம். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன गाइस எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோப் தைச்சிக்கிறேன். பின்னாடி பேக்ல வைக்க போற ரோப். அதுக்கு வந்து இந்த நூல் வச்சு தான் ரெடி பண்ண போறேன், இந்த பைப்பிங் நூல். ஏன்னா இதை வச்சு தைக்கும் போது கொஞ்சம் நல்லா மெலிசாவே வரும். இந்த கெய்டும் வந்து மாத்திக்கிட்ட சிங்கிள் கெய்ட் மாத்தி இருக்கேன். நார்மலா இருக்கிறது இந்த கெய்டு. இப்ப நான் சிங்கிள் கெய்ட் மாத்திருக்கேன். தைச்சு முடிச்சோன்னா மறுபடியும் இதை மாத்திடுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை தைக்க ஆரம்பிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நூல் வச்சு தைக்கிற இடத்துல கொஞ்சம் இங்க அகலமா தைச்சிட்டு அப்படியே இங்க வந்து மெலிசா எடுத்துன்னு வந்துடுறேன். இப்படி இந்த துணியை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்துக்கிறேன். இப்படி அப்போதான் இழுத்துக்கிட்டு தைச்சாதான் நூல் வந்து ஒடியாது. இப்படி இழுத்து பார்க்கும்போது இப்போ இது ஒரே லெவலா வெட்டிக்கிறேன். இப்போ இது நூல் வச்சு தைச்ச இல்லையா பைப்பிங் த்ரெட், அதை வந்து உள்ள இருந்து எடுத்துடுறேன். இப்போ அவ்வளவுதான், எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டிக் தான் வந்து இது பைப்பிங் திருப்ப யூஸ் பண்ண போறேன். இதுல இருந்து திருப்பணும்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், நல்லா அழகாவும் வந்துடும். இது அவ்வளவுதான், திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை இங்க பாத்தீங்கன்னா நல்லா மெலிசா எப்படி வந்திருக்கு பாருங்க. ஒரே மாதிரி நீங்க தைக்கும் போதும் இதே மாதிரி தைங்க. இதோடைய லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 20-21 இன்ச் இருந்தா போதும். அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வர்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 2 இன்ச் வரும். அப்போ ஒரு 22-23 இன்ச் வந்துடும். சரிங்களா, லென்த் வந்து அது போதுமானது. அதே மாதிரி இன்னொரு ரோப் தைச்சிடுறேன்.
இருக்கட்டும். இது வந்து இப்போ தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கைடை வந்து மாத்திடலாம். இப்போ கீழே இந்த ட்ரையாங்கிள் பீஸ் வச்சு தைச்சிடலாம். நான் எப்படி தைச்சி காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி தைங்க. ட்ரையாங்கிள் பீஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் சொல்றது இந்த ஒரு இது சிம்பிளான டிசைன் மட்டும்தான். மற்ற டிசைன்லாம் அடுத்து வரப்போற வீடியோங்களில் வந்து நான் கண்டிப்பா போடுறேன். இப்போ பாருங்க, ரெண்டுமே தைச்சிட்டோம். சரிங்களா? இப்போ அழகான ஒரு நாட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ பிளவுஸ்க்கு வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பேக் தான் ஸ்டிச் பண்ண போறேன். இது எல்லாமே வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து பேக் ஃபால்சனுக்காக கீழே தைக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பேக் ஃபால்சன் வைக்கலனாலும் நம்மளுக்கு இந்த கரை பீஸ் இருக்கு இல்லையா துணியில, இதை கூட இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது பார்டர் இருக்கிறதுனால ஃபால்சன் தேவை கூட இல்லை. இப்போ இந்த பீஸ் எதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன்னா, இது வந்து இந்த இடத்துல ஸ்டிஃப் வர்றதுக்காக. இந்த லைனிங்கும் இதை மட்டும் வந்து வச்சு நம்ம திருப்பணும்னா ஸ்டிஃப் இருக்காது. அதுக்காக இந்த துணியை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள வச்சு தைக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த துணியை வச்சு தைச்சிடுறேன். இது எதுக்காக போடுறேன்னா, ஒரே பக்கமா போயிடாம இருக்கிறதுக்காக, இந்த அடையாளத்துக்கு தான். ஓகே, இந்த இடத்துல தான் இப்ப நம்ம நாட்டு தைச்சோம்ல அந்த ரோப் இந்த இடத்துல தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இந்த துணியை அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த துணி வந்து கொஞ்சம் இந்த இடத்துல அகலமாவே இருக்கு. அதனால இந்த அகலத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் அகலத்தை கம்மி பண்ணிக்கிறேன் கொஞ்சம். எதுக்காக இந்த துணியை மேலே வச்சு வெட்டினேன்னா, வெட்டும் போது ஒரே மாதிரியா இருக்கணும்ன்றதுக்காக தான், மாறிடக்கூடாது. இது கொஞ்சம் அகலமாக வெட்டிட்டு ஒன்று வந்து அகலம் கம்மியாக வெட்டினா நல்லா இருக்காது. அதுக்காக தான். இப்போ இந்த ஓரமாக தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இதில் தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி இதுலயும் தையல் போட்டுறேன்.
இப்போ நான் வந்து இதுல தைச்சிட்டேன். ரெண்டுமே ஒரிஜினல் துணியில வச்சு அட்டாச் பண்ண போறேன். இது வந்து பேக் ஓபன் பிளவுஸ். இது அதான் இப்ப தைக்க ஆரம்பிக்க போறேன். இந்த இடத்துல தான் வந்து ரோப் வரப்போகுது. இதை நான் கரெக்டா இந்த இடத்துல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நான் தைச்சிட்டு வரேன். இப்போ இந்த ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். கரெக்டா இந்த சென்டர்ல வச்சிடுறேன். அட்டாச் பண்ணிட்டேன் ரோப்பு. இப்போ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார்னர் எடுத்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஒரு டாக்கா மாதிரி இங்க அடிச்சுக்கிறேன். எதுக்காகனா நம்ம அந்த ஒரு தையல்ல போட்ட திருப்பும் போது நம்ம இழுத்து கட்டும் போது ஒரு சில டைம்ல தையல் விட்டுடலாம். அதுக்காக தான் நான் ஒரு சின்ன டாக்கா மாதிரி அடிச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு தையல் விடாது. இப்போ நான் கரெக்டா கட்டிங் பண்ணிக்கிறேன். இதை இந்த இடத்துல கட் பண்ணிடுறேன். அப்போதான் திருப்பும் போது நல்லா இருக்கும், துணி இழுக்காம இருக்கும் இந்த ரவுண்ட் ஷேப்ல எல்லாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்லயும் கட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இந்த கார்னர் ஆண்ட ஒரு கட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து திருப்பிடுறேன். இப்போ திருப்பிட்டேன். இப்போ வந்து மேல வந்து ஓரமா ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த பக்கமா போட்டு வரேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சைட் பேக் வந்து ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ நல்லா இது ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வந்து வராது எவ்வளவு இழுத்தாலும் நம்ம. சரிங்களா, இதை வந்து ரெடி பண்ணி வச்சு இப்போ அதே மாதிரி இன்னொரு பேக்கும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் வந்து தைச்சிட்டோம். இது ஆக்சுவலா இப்படிதான் வரப்போகுது நெக்கு. இங்க வந்து ஹூக் கைப்பட்டி இப்படி வந்துட்டு இது இப்படிதான் இருக்க போகுது. இதுடைய ஷேப், நெக் ஷேப். தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. அடுத்தது ஹூக் பட்டி, ஹை பட்டி, அதுக்கப்புறம் கீழே ஃபால்ஸ்ன்னு எல்லாமே தைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லைனிங்கை சுற்றி பெரிய தையல் போட்டுட்டு ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்கோ ஒரிஜினல் அது எல்லாமே கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான அளவு வந்து லைனிங் தான், அது போக எக்ஸ்ட்ரா துணி கட்டிங் பண்ணி எடுக்கணும். இந்த தையல் போடும்போது பார்த்து போடணும். ஏன்னா துணி வந்து மேலேயும் லூஸாக வந்துடக்கூடாது, கீழேயும் லூஸ் வந்துடக்கூடாது. அதனால பார்த்து தையல் போடணும். இதுதான் டாட்டுக்கு அர்க்காத் போட்டிருக்கிறது, பேக் டாட்டுக்கு. அங்கே நான் அடையாளத்துக்கு டீப்ஸில் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, 3 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இன்னொரு பேக்கில் மார்க் இருக்குது, டாட் மார்க்கு. இதில் மட்டும் இல்லைன்றதுக்காக பண்ணுறேன். அது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பேக்கில் இருக்குது. இது எதுக்குன்னா ஹூக்கை பட்டி நம்ம வச்சு தைக்க போறதுக்கு. ஏன்னா இங்க அர்க்காத் இருக்கு, இது இப்படி மடிச்சிட்டேன்னா அந்த அர்க்காத் வந்து மறைஞ்சிடும், அதுக்காக தான்.
இதையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பேக்கையும் அவ்வளவுதான். இப்போ வந்து பேக்ல டாட்டும் பிடிச்சிட்டேன். ஹூக் கைப்பட்டி மட்டும் தைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹூக் பட்டி, இந்த பிளவுஸ் உடைய நெக் டீப் வந்து பாத்தீங்கன்னா 10.5 இன்ச் கரெக்டா. அதனால தான் வந்து பேக்ல வந்து இவ்வளவுதான் இருக்கு ஹூக் கைப்பட்டியுடைய லென்த். இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸை வந்து ஈஸியாவும் தைச்சிடலாம், பினிஷிங்கும் நல்லா இருக்கிற மாதிரி தைக்கலாம். ஸோ அதை வந்து எப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதுல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். ஹூக் பட்டி தைச்சிட்டேன். இப்போ ஹை பட்டி தைச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. எல்லாமே ஹூக் கைப்பட்டி தைச்சிட்டோம், கீழே ஃபால்சனு எல்லாமே முடிச்சாச்சு, நெக் எல்லாமே. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் தான். ஓகேங்களா? இப்போ இதில் தான் வந்து நம்ம பேட் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்ல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா லைனிங் எல்லாமே வந்து டபுள் டபுளாக கட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் துணி வந்து சிங்கிள் தான், லைனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் டபுளாக இருக்கும் எல்லாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வந்து எப்பவுமே நம்ம நார்மலா பிளவுஸ்ல எப்படி அட்டாச் பண்ணுவோமோ லைனிங்கை வச்சு அந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். இன்னொரு லைனிங் பீஸ்ல தான் வந்து பேட் அட்டாச் பண்ண போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நார்மலா அட்டாச் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஒரிஜினல் துணியில.
எல்லாமே வந்து கட்டிங் பண்ணிடுறேன் கரெக்டா. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வி நெக்கு, வீலியே பெண்ட் நெக். இது பாத்தீங்கன்னா பெண்ட் வீன்ற மாதிரி சொல்லுவாங்க. வி மாதிரியும் இருக்கும், வீலியே வந்து கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த கப்பீஸும் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து லைனிங் வச்சு ஒரிஜினல் பீஸ்ல அட்டாச் பண்ணிட்டோம். இதுடைய கப் பீஸ் வந்து இதுல அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ சென்டர் பீஸ்ல, ஃப்ரண்ட் சென்டர் பீஸ். திருப்பிட்டு இன்னொரு தையல போட்டுறேன். ஒரு சைடு அட்டாச் பண்ணிட்டேன், அதே மாதிரி இந்த பக்கமும் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ லைனிங் வச்சு அட்டாச் பண்றது தனியா அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் பிரின்சஸ் கட்ல. இப்போ வந்து பேட் பீஸ் வச்சு தைக்கிறது ரெடி பண்ணலாம். அது வந்து வெறும் லைனிங்ல அட்டாச் பண்ணிட்டு இதுல பேட் வந்து அட்டாச் பண்ண போறேன். சரிங்களா?
இதுக்கு ஒரு தையல் போதும். இந்த பேடு தான் அட்டாச் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா 34 சைஸ். சரிங்களா? இது இப்படி வச்சுட்டு இப்படி கரெக்டா இப்படி சென்டர்ல வச்சிடுங்க. இந்த சைடு இந்த பக்கம் கீழ் பக்கம் அப்படியே சுத்தி இதுக்கு சென்டர் எங்க வருதோ அந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு இங்க மட்டும் ஒரு டாக்கா மாதிரி அடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு தைச்சிடலாம். இப்போ இதை எப்படி தைக்க போறோம்னா, இங்க தைச்சி நெக்ல அப்படியே திருப்ப போறோம். இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். நான் இது வந்து இப்படி டபுள் துணியா வரப்போகுதுன்றதுக்காக தான் பேக் நெக்கு கொடுத்த ஸ்டிஃப் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்கல, ஃப்ரண்ட் நெக்குக்கு. இப்போ இந்த ஷேப் ஆண்டெல்லாம் அர்காட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட் வீணா தேவைப்படாது. இது லைட்டா இப்படி பெண்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுக்காக வந்து அர்காத் போட தான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி சென்டர்லயும் ஒரு அர்காத் போட்டுறேன். பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ஓரமா ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன். லைனிங்ல எதுல பேட் வச்சு தைச்சிருக்கோமோ அந்த பீஸ்ல. பண்ணிட்டேன். இப்போ இங்க திருப்பிட்டு நெக்குக்கு மேல வந்து இப்படி ஓரமா தையல் போட்டுறேன் ஒண்ணு.
நெக்குக்கு ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இப்போ சுத்திட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ கீழே வந்து ஃபால்சன் பண்ணிக்கலாம். இந்த அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த அர்க்காத்தாண்ட தான் ஃபால்சனு. இருந்தாலும் நம்ம பேக்கை வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பவுமே அந்த மாதிரி சைட்ல வச்சு செக் பண்ணிடுறது பெஸ்ட். ஒரு சில டைம் அதிகமா இல்ல கம்மியாயிடலாம். இல்ல இது வந்து கரெக்டா இருக்கு, அதனால இருக்கிற அர்க்காத்லயே பண்ணிடலாம். நம்ம பார்த்து தான் கட்டிங் பண்ணுவேன், இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து மிஸ் ஆகலாம். செக் பண்ணி பார்த்துறது பெஸ்ட். இங்க பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சின்ன ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். இப்படி வச்சு இடுப்பளவு எவ்வளோன்றது அளந்துடலாம். இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 25 தான். 25 4 டிவைட் பண்ணிடலாம். 6.25 இன்ச்சு கரெக்டாக 6.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்துக்குமே வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த ரோப் வந்து எடுத்துடுறேன் நான் இதுலேருந்து. இங்க பிசுறு வராத மாதிரி தைச்சிக்கலாம். மேல இப்படி மெலிசா தைச்சிட்டு இது இப்படி திருப்பி எடை தையல் பிடிச்சிடலாம்.
இப்படி பண்ணும்போது இங்க பிசுறு எதுவுமே வராது, ஓவர்லாக் போடுற வேலையும் இருக்காது. இதுக்கு இன்னொரு மெத்தட் கூட தைக்கலாம். இந்த மாதிரி இல்லாம அவுட் சைடு எப்படி பினிஷிங் இருக்கோ அதே மாதிரி இன்சைட் பினிஷிங் வர மாதிரி தைக்கலாம். அது வேணா நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் ஃப்ரண்ட் ரெடி பண்ணி ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம். இங்க சைட்ல இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கொஞ்சம் கட்டிங் பண்ணிக்கலாம் லைட்டா. அடுத்தது கைதான் ரெடி பண்ணணும். கையும் ரெடி பண்ணிடுறேன். இதுதான் பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே பார்டர் தான் வரப்போகுது கை. ஏன்னா கை வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கை தான், 3 இன்ச் தான் கையுடைய லென்த்தே. அதனால ஃபுல்லா பார்டரே வந்துச்சு. இங்க அர்க்காத் நான் போட்டிருக்கேன். இதுதான் கவர் தட்டுன்றது ஃப்ரண்ட் ஹேண்ட வர போற ரவுண்டு. அந்த வாட்டத்துல வச்சு தைச்சிக்கிறேன். பெரிய தையல் போட்டுறேன். இப்போ இது அர்க்காத் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இது சென்டரா இருக்காது. இது கவர் தட்டுக்கு அடையாளம். இது சைடு ஸ்டிச்சிங்க்கு இதுவும் இதுவும். கை வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏற்ற வேண்டியதான். இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கேப் ஸ்லீவ் மாதிரி வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து துணியே இருக்க போதில்லை, கொஞ்சம் தான் இருக்க போது. ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் தான் இருக்கும். ஏன்னா ஸ்லீவுடைய ஹைட்டே 3.5 இன்ச் தான். அப்போ வந்து இந்த இடத்துல இப்படிதான் இருக்க போகுது. இந்த அர்க்காத் இருக்கு பாருங்க. இந்த அர்க்காத் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட வரப்போகுது. கவர் தட்டு ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து வச்சு பார்த்துக்கோங்க. சென்டர் அர்க்காத்ல இருந்து கரெக்டா இருக்கான்ட்டு. ஓகே, இந்த அர்க்காத்துக்கு இந்த அர்க்காத் கரெக்டா இருக்கு.
இழுத்து பார்த்துட்டு இன்னொரு தையலும் போட்டுடுறேன். ஏன்னா இப்படி இழுத்து பார்த்துட்டு போட்டோம்னா நல்லது. அப்படியே நம்ம போட்டோம்னா பிளவுஸ் போடும்போது தையல் விடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, கை வந்து ஏத்திட்டோம். சைட்ல வந்து இவ்வளவுதான் இருக்க போகுது துணி. இந்த பக்கம் கையும் ஏத்திடுறேன். சென்டரா இருக்கிறதுல இருந்து பாத்துக்கிறேன். கரெக்டா இருக்கு. வீடியோ ரொம்ப லாங்கா போகுதுன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நிதானமா சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு விபரமா புரியும். இப்போதான் புதுசா கத்துக்கிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது உங்களுக்கு. கை வந்து ஏத்தி ஆயிடுச்சு. இப்போ சைடு ஸ்டிச்சிங் பண்ணிடுறேன். கரெக்டா இங்க அடையாளம் பண்ண இடம் இருக்கு இடுப்புக்கு, கரெக்டா வச்சு தைச்சிடுறேன். இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிடுறேன். பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 3 தையல் போடணும். சைட்ல நான் வந்து 3 தையல் போடல, 1 தான் போட்டிருக்கேன். நான் ஓவர்லாக் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் 2 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போடுவேன். நீங்களும் ஒரே தையல் போடாதீங்க, 3 தையல் போடுங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரிக்கணும்னா யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து 3 தையல் வந்து போட்டுருங்க. ஏதாவது லூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பிரிச்சு இது பண்றதுக்கு. இப்போ பிளவுஸ் வந்து தைச்சிட்டேன் பாருங்க. ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க.
நீங்க இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தைச்சீங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும், பிளவுஸும் சீக்கிரம் நீங்க தைச்சி எடுத்துடலாம். நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் கொஞ்சம் நான் ஸ்லோவாவே தைச்சேன், இல்லைன்னா இதை விட சீக்கிரமா தைச்சி எடுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் ஃபினிஷிங் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பேக் ஃபினிஷிங் நான் காமிச்சிடுறேன் பாருங்க. இதை நான் உங்களுக்கு ஹேங்கர்ல போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு அந்த மிஷின்ல வச்சுட்டு கரெக்டா காட்ட முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் நெக் வந்து ரெடி பண்ண ஷேப்பு. சரிங்களா? இங்க பாருங்க, இங்க வந்துட்டு இப்படி ஸ்கொயரா வந்து நீங்க பெண்டா போயிட்டு இந்த ஷேப் வருது. இதுதான் பேக் நெக் உடைய இது. ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல திருப்பி காட்டுறேன். இதை பாருங்க. இன்னும் வந்து நான் அயன் பண்ணல, கொஞ்சம் அயன் பண்ணேன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.